கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பத்திலே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பரவி. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேங்கா. உன் பொண்டாட்டி உன் பேச கேட்க மாட்டேக்காளா? அவன் என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. எதுக்கு அப்படி? என் தம்பி சொன்னா எதுனாலும் கேட்கா. அதான் எதுக்கு? நான் வந்து கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், ஆட்டி கூட்டி பேசுவேன். சரி. என் தம்பி அப்படி கிடையாது. அப்படி இல்லையோ? அவன் கரெக்டா பேசுவான். ஆமா. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்போ அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எந்த காரியமா தான் உங்க தம்பி பேசி முடிக்கட்டும். ஆமா. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா போடுங்க போடுங்க. ஆமா எழுது. ஹலோ. அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை. ஆடருக்கும் ஆடருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு. 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி. அதாவது நாமளுக்கெல்லாம் செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? ஒரே ஒரு செல்வம்னா என்ன செல்வம் தெரியுமா? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருந்தாலும் சரி, அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒரு நாளும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் வந்து மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. வாய் நிறைய அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்கணுமானா அதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம், பிள்ளை செல்வம் என்பார்கள். ஆமா ஆமையா. ஆமா. என் கல்யாணத்துக்கு சரி நான் தாலி கட்டின உடனே எங்க பாட்டி காலில் போய் விழுந்தேன். என்ன சொன்னா? எங்க பாட்டி என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா? பேரப்பிள்ளை நீ 16 பெற்று பெருவாள் வாழும் அப்படின்னா. ஏ அப்பா, நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சுக்கிறாங்க. ஆமா, செல்வம் 16 சொல்லுவாங்க. 16 செல்வம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ தனம், பசு, பொறுமை, நன்மை, வீடு, நல்ல பிள்ளைங்க, இப்படி 16 செல்வம். நீ 16 பிள்ளைய பெத்து விட கஷ்டப்படக்கூடாது. அப்ப செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
மல்லிகட்டி பூஜை செய்ய மதலை இல்லாத மாபாவி அல்லவா ஆமையா கொழுந்து ஒரு பாத்து எனக்கு குச்சாலம் பேர்வாதி மன்னா மன்னவ கொழுந்து கட்டி பூஜை செய்ய ஒரு குழந்தை இல்லாத குடும்பாவியாகி விட்டேனே ஆகிவிட்டேனே நான் தான் கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா சொல்ற நான் குளத்தான் கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா பேசுறாங்க குழந்தை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு சரி குழந்தை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு இல்லன்னா என் குறை சொல்ல போறாங்க ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கும் பேசுவாங்க பேசுவாங்க பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுவாங்க அப்படி என்ன பேசுவாங்க அண்ணே அதாவது பிள்ளை இல்லாத பேர்களை மலடி என்பார்கள் மலடிம்பாங்க பிள்ளை இல்லைன்னா மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவாங்க குழந்தையும் இல்ல குட்டியும் இல்ல அப்படிம்பாங்க மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை தானே ஏன் தவறுன்னு அதாவது மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லு பாப்போம் மலடு என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா என்னையா அர்த்தம் பிள்ளை இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் புஷ்பவதியாகாத பெண்ணை தான் மலடு என்பார்களே தவிர அந்த மலடு என்பதுக்கு அதான் அர்த்தம் ரெதுவாகாம இருந்தா தான் மலடுன்னு சொல்லுவாங்க இது தெரியாம நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடு மலடுங்கோ ஆமா பேசக்கூடாது அடுத்தவர் மனது புண்படும் வரைக்கும் யாரையும் காயப்படுத்த கூடாது அவங்க வாழ்க்கை இறைவன் அவங்களுக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அப்போது கொடுப்பார் ஆமா சில பேரு கல்யாணமான உடனே கேட்பாங்க ஒரு நாள் ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுதுன்னு வை ஏ தாயே உன் பிள்ளைய கட்டி கொடுத்து எதோ விசேஷம் உண்டா உண்டு உண்டு வேணும்னே அவளை கூப்பிட்டு கேப்பா பாத்துக்கோ அதெல்லாம் கேட்க கூடாது அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா அப்ப பிள்ளை இல்லைன்னா மலடு என்பார்கள் பிள்ளை இல்லைன்னு பிள்ளை பெச்சு எடுத்து அவளை கிளவிம்பா கிளவின்னா 4 பிள்ளைகளை பெத்ததுக்கு பிறகு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி கழுத்துல நகையை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தெரு வழியா போனேன்னு வையி அவ சொல்லுவா 4 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டால இவளுக்கு நடையும் உடையும் இதெல்லாம் தேவையா கிழவிக்கு இதெல்லாம் தேவையா மேலும் கீழும் மினக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா அப்ப நல்ல சேலை கூட கட்ட முடியாது ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு சொல்லுவாங்க பொன்னடி எத்தவா ஒல்லியா பெத்து இடுக்கிருக்காளப்பா ஆமா இவ காணி ஆளதுக்கு அப்படிம்பா ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைகி கொல்லி எத்தவா இவ எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவா அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான் 1000 பேர் 1000 சொல்லுவார்கள் அடுத்தவங்க பேசுவதை கேட்ட நம்ம வாழ முடியுமா ஐயா நமக்காக நம்ம மனசாட்சிக்கு இறைவனுக்கு பயந்து வாழணும் அதனால சரி ஏ தம்பி தாத்தாவுக்கு ஒரு கரண்டியை கொடு ஒரு கடி அள்ளி கொண்டு வாயில கொடுத்து வாங்கிட்டு வந்து ஓம்பாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொன்னா கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பலம் ஏ மன்னவா கவிரோடு என்ன பலம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன பலம்
என்பார்கள். ஆமையா. பட்டம் தவறினா நாமளுக்குத்தானே நஷ்டம். நமக்கு தான் நட்டம். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. கூட 10 நாள் ஆயிட்டுனா அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால இந்த வயசுலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, எனக்கு 50 வயசாச்சு, உங்களுக்கு 55 வயசாச்சு. இதுக்கு மேல் நமக்கு குழந்தை கிடைக்குமா? கிடைக்கிறது சந்தேகம், ரொம்ப கஷ்டம். என் நாகக்கண்ணி என்ன, அதாவது லண்டன்ல 95 வயசு கிழவி ரெட்ட பிள்ளை பெற்றிருக்கா. எந்த ஊர்ல? லண்டன்லயா? பேப்பர் பாத்தீரா? பேப்பர் நான் இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷ் பேப்பர் தான் தினம் படிப்பேன். நீங்க இங்கிலீஷ் தான் படிப்பீங்களோ? ஆமா. சரி. வடநாட்டுல இப்படி இருக்கு. ஆகையினால நீ கவலைப்பட வேண்டாம். அப்படியா? நமக்கு 55-50 வயசு ஆனாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருக்குமானால் சரி, எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அம்மா 95 வயசுல பிள்ளைய பெத்து போட்டிருக்காள, அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில என்னைக்கு பிடிச்சு கொடுக்க. பாட்டி கட்டில் இருப்பா, பிள்ளை தொட்டில் இருக்கும். அந்த காலத்துல 30-40 தான் நடுப்புறாயம். பெண்களுக்கு 25 வயசு தாண்டாட்டம் கட்டி கொடுப்பாங்க. ஆம்பளைக்கு 35 வயசு ஆனா தான் கட்டி கொடுப்பாங்க. ஆமா. சரி, இப்போ வந்து என்ன தெரியுமா, 13-17 நடுப்புறாயம். 20-22ல 2-3 குழந்தைய பெற்று வயசு 30ல முடி நரைக்கும், 40ல நடுக்கமாகும், 50ல அடங்கிக் கொள்வார்கள். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அதான் வித்தியாசம். அந்த காலத்துல 130-140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க பாட்டி இருந்தா உண்மை சரிதானே. அதனால 95 வயசுல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுதான். அதான் சொன்னேன், பேப்பர்ல போட்டிருக்கான். அப்போ இந்த நாகராஜனுக்கும் இந்த வயசுல பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது மன்னவா? அப்படியே நாமல் மாண்டு முடிந்தோமையானா நம்ம செத்ததுக்கு பின்னாலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னாத்தா கரையோ செத்ததுக்கு பின்னால நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். அப்படி தான் பெற்ற திருமகன் இல்லையானா நம்மள மையானக்கரையில கொண்டு அடக்கம் பண்ணணும் பாருங்க. அதுக்கு சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் இந்த நாட்டுல என்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தான் மழை பெய்யுது. இந்த மாதிரி 10 பேர் நல்ல மனுஷன் இருக்க போய்தான் எந்த மழை பெஞ்சாலும் நம்மள விட மாட்டாங்க. அதுக்குத்தான் வெள்ளுக்காரங்களுக்குன்னு ஸ்பெஷலா மேல தகரம் போட்டிருக்காங்க. பிறகு அதனால நீங்க சுத்தி சுத்தி பாக்காதங்க. மழை வருது, மழை வெறிக்கட்டும், பரவாயில்ல.
அப்போ நம்ம செத்ததுக்கு பின்னாலே மையானக்கரையிலே நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணணும்னா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா செத்து போனாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா காசு பணம் இருந்தா முன்னால வந்து நிப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், நான் இவனுக்கா கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. கடையில போய் டீ கேட்டா போட்டு தருவாரா, வெண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் குழந்தை வரங்கள் வேண்டுமானால் அந்த இறைவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, தலை மூலிகி, தலை மூலிகி, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, ஆமையா சொல்லையா அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டான், பால் கொண்டு தரை மெழுகி தரம் மொழிகி, தரம் மொழிகி, அவர் பன்னீராலே கோலம் போட்டாலும் அவர் பன்னீராலே கோலம் போட்ட கோலம் போட்டார். ஆமையா ஓரையா அவர கோலம் போட்ட இடமாடி புறத்து வாழையிலை விரித்து அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அநிறநாளி நிறமறைத்து எச்சனை தேங்காப்பழம் எடுத்து வைத்து ஆழ குழிய வெட்டி 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி 12 வருடங்களாக ஊசி முனையின் மேல் நின்று தவம் இருந்து வருகிறார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 16 வருடமாகவே தவம் இருக்க 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. அப்ப சிவபெருமான் வரவில்லை என்று இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்ப சிவபெருமான் இவங்க தவத்தை கண்டு தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகம் எல்லாம் படியிழக்க வேணும் என்று பயணமாக வருகின்றார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது, ஆண்டவா நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையில இருக்கேன், அதனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். பார்வதி என்னோடு நீ வந்தையானா இறைவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அம்மா நீ வேண்டாம், கைலாசத்துல இரு, நான் போயிட்டு வரேன். அப்படி என்ன உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போகுது? பார்வதி உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். கூன் குருடு
செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய வசதி இருக்கும் ஆனா ஒரு பிள்ளை வரம் இருக்காது ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு கூட உப்பில்லா கூழ் கூட இருக்காது அங்க ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன் 21 நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கையிலே அமர்ந்திரு ஆண்டவன் நான் சென்று வருகிறேன் என்று அப்பந்தான் ஆண்டவன் பார்வதி இறைவா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்ப என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் படி இழக்க உன்னை அழைத்து போகிறேன் ஆட்டுமென்று சம்மதித்து எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாண்டி பகவானோ பார்வதியோ அவர் படியளக்க ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பயணமாகி வரும்போது இரு பேர்களும் படியிழந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஆலமரத்தின் அடியிலே வந்து இரு பேர்களும் அமர்ந்து கொண்டிருக்க சின்னந்திரிய பாலகன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி பிள்ளையை கண்டவுடனே நீங்க போய் காப்பாற்ற வேணும் என்று சொன்னபோது அப்ப இறைவன் சொன்னார், அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான், எதுவுமே பேசாம என் பின்னால் வர வேணும் என்று சொன்னபோது சத்தியம் செய்து கொடுத்த பார்வதி வாக்கையை மீறலாமா? அப்ப பார்வதி, அண்டவா நம்ம பெண்ணுக்குத்தான் தெரியும் பிள்ளை இல்லாத வழி என்னன்னு. இந்த பாலகன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா அண்டவா. இவன் தரையிலே விழுந்தா தவிடுபடியாகி விடுவானே, அதனால நீங்க தான் போய் காப்பாத்த வேணும்னா. நீங்க காப்பாத்தலைன்னா உங்க பின்னால நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் சொன்னார், சரி பார்வதி, உள்ள கொஞ்சம்
போலவே இந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படி கீழே தான் விழ போறான். என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துகிறேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே வருகின்றான். ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப வேற என்னதான் சொல்லியிருப்பான்? வேற என்ன சொல்லியிருப்பான்? அறியாத பிள்ளை, தெரியாத பிள்ளை. ஆமையா, அந்த பிள்ளை கொப்பு ஒடிச்சு கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான்? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஆமையா, நான் செத்தேம்னா காக்கச்சனியும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதனால என் பேச்சை நீ கேட்கல, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்தை கடந்து இறைவன் ஏன் அந்த பாலகனை காப்பாற்றவில்லை தெரியுமா? சத்தியம் செய்து கொடுத்த கண்ணபுரான் தான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டுதான் கண்ணை காப்பாற்ற முடியாதென்றார். அப்ப இப்படியாகவே இருக்கும்போது நாகலோகம் அழியாக இரு பேர்களுமே நடந்து வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவா, இந்த நாகங்கள் ரெண்டும் தவம் இருக்கிறார்களே, ஏன் தவம் இருக்கிறார்கள்? ரெண்டு பேருக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். உடனே அப்ப பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்க பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? கொடுக்கலாம்ல, பகவான் நீங்க நினைச்சா கொடுக்கலாமா? அதாவது உங்களை நம்பித்தானே பிள்ளைன்னு தவறு இருக்காங்க. பார்வதி 12 வருஷமா குழந்தை இல்லாம தவஞ்சிதாகனா, அதாவது திடீர்னு கொடுக்க முடியாது. சரி, வாழைக்காயா வாங்கியாந்து கொடுத்துற பிள்ளை வரத்தை நான் கொடுக்கணும்னு சொன்னா அவங்கவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படியானா சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து அந்த நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கை பார்க்க, கணக்கை பார்த்தா கணக்குல 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. ஏன் இல்லைன்னா போன ஜென்மத்திலே நாகராஜன் வேடுவனாக பிறந்து சூல்மானை அம்பாள் எய்து கொன்று விட்டான். நாகக்கண்ணி மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டார். அதனால 2 பேருக்குமே கருவழித்த பாவத்தினாலே கை குழந்தை இல்லை என்று இறைவன் சொல்ல, ஆதிபரா சக்தியான பார்வதி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க, கண்ணைக்கு மனம் இறங்கி கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும். மதலை குடுக்கலைனா நான் கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவைக்க மாட்டேன், உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன் இறைவா என்று பார்வதி சொல்ல, நீ எத்தனை சொன்னாலும் என்னால குழந்தை கொடுக்க முடியாதம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே, இனி இவர்களுக்கு நம்ம பிள்ளை கொடுக்காம விடக்கூடாது என்று அந்த ஆதிவரா சக்தியான பார்வதா தேவி, சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால், நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா
நாகத்தின் வயத்திலே நான் கருவாய் சனிப்பதற்கு சட்டம் இல்லை. மாற்று வரங்களை தந்தாலே நான் முதலையா அதனால நானே போய் முதலையாக பிறக்கணுமானால் எனக்கு மாற்று வரங்களை தர வேண்டும் என்று சொல்ல அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொன்னார்கள். 48 நாளைக்குள்ள பார்வதி நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஆட்டுமெண்டு பார்வதி வரங்களை வாங்கி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுத்து அங்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொன்னார்கள். அந்த 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அவதாரம் செய்ய போறார் ஆனா பேதட்டா நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அங்கே முதலாம் வீடு நல்ல கலசத்தில கலசத்தில எங்க வடகாசி அம்மா ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தங்க முகம் குஞ்சேரங்கள் பாட தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னானே தாய ஒன்னாம் படி எடுத்து
கருப்பசாமியும் பெத்தவ தேவியும் வல்லவர் சாமி முன்னாரைய நாம் பேச்சு அட்டலம் மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே அட்ட சித்திர கோபுரம் கட்டவே அவ ஆளாமண்ணுக்கு அழகு பூப்புத்து ஆட்டா வர காளியம்மா நாடினம் தன்னானே அம்மா ஏழாம் படி எடுத்து 7 வரங்கிலி வரமா மந்திர காளிய கருப்பசாமி சித்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னாரைய நாம் பேச்சு அட்டலம் மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அவ ஆளாமண்ணுக்கு அழகு பூப்புத்து ஆட்டா வர காளியம்மா நாடினம் தன்னானே எட்டாம் படி எடுத்து 8 வரங்கிலி வரமா மந்திர காளிய கருப்பசாமி சித்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னாரைய நாம் பேச்சு அட்டலம் மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே அவ சித்திர கோபுரம் கட்டவே அவ ஆளாமண்ணுக்கு அழகு பூப்புத்து ஆட்டா வர காளியம்மா நாடினம் தன்னானே ஒரு தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னானே அம்மா கொட்டிய கையை வலிச்சு போச்சு எங்க சோடி வளவிக விட்டு போச்சு கொட்டிய கையை வலிச்சு போச்சு எங்க சோடி வளவிக விட்டு போச்சு நித்திர வந்து நிலவ மறைக்குது உத்தரவு போடு காளியம்மா நித்திர வந்து நிலவ மறைக்குது உத்தரவு போடு காளியம்மா தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னன நாடினம் தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னானே தன்னன நாடினம் தன்னானே ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா கந்தானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஐயனே கணபதி தோலகனே ஓடிவா முருகா கணபதி தோலகனே ஓடிவா முருகா கண்கண்ட தெய்வமாக ஆடிவா முருகா கண்கண்ட தெய்வமாக ஆடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் ஓடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஐயனே ஆறுமுக பேரழகா ஆடிவா
திருச்செந்தூர் ஆண்டவனே ஓடி வா முருகா திருச்செந்தூர் ஆண்டவனே ஓடி வா முருகா திருத்தணி மலையை விட்டு ஆடி வா முருகா திருத்தணி மலையை விட்டு ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஐயனே பழனி மலையை விட்டு ஓடி வா முருகா பழனி மலையை விட்டு ஓடி வா முருகா பழமுதிர் சோலை விட்டு ஆடி வா முருகா பழமுதிர் சோலை விட்டு ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஐயனே தங்கரத மீது ஏறி ஓடி வா முருகா தங்கரத மீது ஏறி ஓடி வா முருகா கண்டமாரி தெய்வமேனே ஆடி வா முருகா கண்டாயுத பாணியாக ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஐயனே அருளையல் நீ தருபவனே ஓடி வா முருகா அருளையல் நீ தருபவனே ஓடி வா முருகா ஆறுமுக வேலவனே ஆடி வா முருகா ஆறுமுக வேலவனே ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா முருகா உனக்கு மலை மேலே தேரோட்டமா ஓடி வா முருகா மலை மேலே தேரோட்டமா ஓடி வா முருகா மலைக்கு கீழே பக்தராட்ட ஆடி வா முருகா மலைக்கு கீழே பக்தராட்ட ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன் மகனே ஓடி வா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா எவள் தன்
சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே காப்பவளா உத்தமியே காளியம்மா உலகமெல்லாம் காப்பவளா உத்தமியா காளியம்மா உன் வாசல் கொலவ சத்தம் வானம் வரை முழங்குமடி சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே அழகாசி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே அம்மா சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே அம்மா சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே அழகாசியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேசம் விட்டு நீ விளையாடி வாரானையா கருப்ப வாரானையா கருப்ப வாரானையா மலையாளே தேசம் விட்டு கருப்பன் தேசம் விட்டு கருப்பன் இப்போ விளையாடி வாரானையா கருப்ப வாராரையா கருப்பன் வாராரையா ஐயா மறந்து ஒன்னு அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே ஓ வாசலுக்கு கேட்கலையா கருப்ப கேட்கலையா கருப்ப கேட்கலையா மறந்தினாங்க அழைக்கிறேனே கருப்பா அழைக்கிறேனே ஓ வாசலுக்கு கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ ஐயா மண்டி போட்டு அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே ஓ மாளிகைக்கு கேட்கலையா கருப்ப கேட்கலையா கருப்ப கேட்கலையா மண்டி போட்டு அழைக்கிறோமே கருப்பா அழைக்கிறோமே கருப்பா அழைக்கிறமே ஓ வாசலுக்கு கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ கருப்பா கரையோ ஐயா குழந்தை ஒண்ணு அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே கருப்ப அழைக்கிறனே ஓ கோட்டைக்கு தான் கேட்கலையா கருப்ப கேட்கலையா கருப்ப கேட்கலையா உலவ போட்டு அழைக்கிறோமே கருப்பா அழைக்கிறோமே கருப்பா அழைக்கிறனே ஓ கோவிலுக்கு கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ கருப்பா கரையோ ஐயா வெள்ள நல்ல குதிரையில கருப்ப குதிரையில கருப்ப குதிரையில நீ வேட்டையாடி வாரானையா கருப்ப வாரானையா கருப்ப வாரானையா வெள்ள நல்ல குதிரையில கருப்பா குதிரையில கருப்பா குதிரையில நீ வேட்டையாடி வாராரையா கருப்பா வாராரையா கருப்பா வாராரையா இந்த வாரம் கருப்பு இந்த வாரம் கருப்பு இந்த வாரம் அவன் யாதாலே போட்டு வாரம் கருப்பு போட்டு வாரம் கருப்பு போட்டு வாரம் அந்த வாரம் இந்த வாரம் கருப்பா இந்த வாரம் இப்போ ஆதாளி கருப்பன் போட்டு வாரம் கருப்பன் போட்டு வாரம் கருப்பன் போட்டு வாரம் நாங்க மட்டும் படிக்கணும் நீங்க மட்டும் சாப்பிடையா சரி சரி சாப்பிடுங்க ஐயா முறுக்கு வீச முண்டை கண்ணா கருப்பா முண்டை கண்ணா கருப்பா முண்டை கண்ணா நீ அது கேட்ட கொண்டே கட்டான் கருப்பா கொண்டே கட்டான் கருப்பா கொண்டே கட்டான் உனக்கு முறுக்கு விசே முண்டை கண்ணா கருப்பா முண்டை கண்ணா கருப்பா முண்டை கண்ணா உனக்கு அருக்கேத்த முண்டை கட்டா கருப்பா முண்டை கட்டா கருப்பா முண்டை கட்டா ஐயா பச்சை நீரே வேலியல்லோ கருப்பா வேலியல்லோ கருப்பா வேலியல்லோ நீ பவள நீரே வாயலகா கருப்பா
கருப்பா திருமகனா அந்த ஸ்ரீராம காவல்காரன் கருப்பா காவல்காரன் கருப்பா காவல்காரன் உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு நீருவாச்சி சல்லேடமா கருப்பா சல்லேடமா கருப்பா சல்லேடமா ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு உனக்கு இருவாச்சி சல்லேடமா கருப்பா சல்லேடமா கருப்பா சல்லேடமா உனக்கு இந்த நல்ல வேலையில கருப்பா வேலையில கருப்பா வேலையில நீ இலை குலுங்கா சாமம் போல கருப்பா சாமம் போல கருப்பா சாமம் போல இந்த நல்ல வேளையில கருப்பா வேளையிலே கையில குலுங்க சாமம் போல கருப்பா சாமம் போல கருப்பா சாமம் போல ஐயா வலது புற மீசையடி கருப்பா மீசையடி கருப்பா மீசையடி நீ வல்லையம்மா துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா வலது புறம் செய்யாது கருப்பா நீ செய்யாது உனக்கு வந்தேயம்மோ துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா ஐயா இடது புற மீசையடி கருப்பா மீசையடி கருப்பா மீசையடி ஐட்டி போல துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா கருப்பா செய்யாது உனக்கு இடி போல துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா கருப்பா துடிக்குதையா ஐயா வெள்ள நல்ல குதிரையில கருப்பா குதிரையில கருப்பா குதிரையில நீ வேட்டையாடி வாரானையா கருப்பா வாரானையா கருப்பா வாரானையா கருப்பா குதிரையில இப்போ வேட்டையாடி வாராரையா கருப்பா வாராரையா ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.